அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அணுக்குதரன் தீபிகா தேவி அருளாசியுடன் இப்போது நாம் காணவிருப்பது சனி வக்ர பலன்கள். சனிக்கிரகத்தின் மாற்றமும் வக்ர பலன்களும். இது நம்ம இப்போ பார்க்க போகிற ராசின்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு நாம் பார்க்க போகிறோம். ரிஷபராசியின் அதிபதி யாருன்னா சுக்கிரன். ரிஷபத்தில் சந்திரன் உச்சமடைவார். எனவே எப்போதும் பெண் தெய்வங்களை வணங்குவது சிறப்பு. ரிஷபராசிக்காரர்கள் நண்பர்கள் பெண் தெய்வத்தை வணங்குறது ரொம்ப சிறப்பு. ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபசனியாக அமர்ந்துள்ளார். சனி கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். சனி ரிஷபராசிக்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதி. எனவே ரிஷபராசியை பொறுத்தவரை சனி தர்மா அதிபதியாக உள்ளார். இவர் உங்கள் ராசியின் 11ஆம் இடத்தில் அமர்வது மிக விசேஷம். நல்ல லாபமான வளமான பலன்களை வாரி வாரி வழங்கி கொண்டிருப்பார். 2025 ஜூலை 12லேருந்து அக்டோபர் 3 வரை உள்ள பலன்களை இப்போ பார்ப்போம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரம் பெறுகிறார். வக்ர காலத்தில் எதிர்மறை பலன்களையே கொடுக்க இயலும். மேற்கண்ட காலகட்டத்தில் சனி தனது சுயசாரம் பெற்று வக்ரமாகிறார். இதுவரையில் உங்கள் தொழில் மிக எளிதாக நேர்த்தியாக நடந்து கொண்டிருந்தது. இப்போது தொழில் கொஞ்சம் சற்று தேங்கினார் போல் தோன்றும். நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்தாலும் தொழில் என்னவோ கொஞ்சம் அவர் இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் மெதுவாக நடப்பார். இந்த காலத்தை பொறுமையாக, அதேமாரி கொஞ்சம் மெதுவாக தான் வரும். வருமானத்தை பொறுத்தவரைக்கும் எப்போதும் உள்ள வருமானம் வந்துட்டுருக்கும். செயல்பாடுகள் கொஞ்சம் மந்த நிலையாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. லாபம் பொறுத்தவரைக்கும் எப்போதும் கிடைக்கும். சனி பகவானோட என்னென்னா தொழில் ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் மந்த கதையில் இருக்கும். ஒரு நாள் மந்தத்தில் இருக்கும், ஒரு நாள் சிறப்பாக இருக்கும். இப்படி மாறி மாறி இருக்குது. அதனால் ஒன்றும் இல்லை. அதிர்ஷ்டம், கௌரவம், லாபம் சார்ந்த பல விஷயங்களை செய்து கொண்டு இருப்பார். எனவே கொஞ்சம் இதோட தாக்கம் என்னன்னா கொஞ்சம் மறைமுக செயல்களை ஏற்படுத்தும். கோர்ட்டு பிரச்சனை இதேமாரி உள்ளெல்லாம் கொஞ்சம் தாமதமாக செயல்படும். அதேமாரி திருமணமும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படும். இப்போ இந்த ஒரு 3 மாதம் கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லா செயல்களும் சிறப்பாக இருக்குது. பொறுமையாக தான் செயல்பாடுகள் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்ததை விட கொஞ்சம் பொறுமையாக செயல்படும். நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக. மந்த இதில் வக்கரகதினாலே இப்படி ஒரு சில சூழ்நிலைகளை அவங்கள மாற்றி கொடுப்பார். அதனால் பொறுமையாக, அதாவது நாம் தான் பொறுமையாக இருக்க மாட்டோம், அவசரப்படுவோம். ஆனால் இப்போ பகவான் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்துகிறார். இந்த வக்ர சனி சுயகாரத்தில் செல்லும் பொழுது எந்த செயலிலும் மிக நம்பிக்கையும் உறுதித்தன்மையும் முன்முடிவும் எடுக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. நடந்தாலும் நடக்கும், நடக்காமல் போகும் வாய்ப்புள்ளது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு இறைவன் மேல் பாரத்தை போட்டு நிச்சயம் செயல்படுங்கள். நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி கிட்டும். நீங்கள் சனிக்கிழமை எம்பெருமான் சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க. நம்ம பார்வதி பதையே அரையற மகாதேவா வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் ஓம் சக்தி பராசக்தி அருளை பெறுங்க. இந்த பெண் தெய்வங்களுக்கும் விளக்கேற்றுங்க. வேற ஒன்று உங்களால் முடிஞ்சது, கோயிலுக்கு முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம். எண்ணெய், பூ, தேங்காய், என்ன உங்களுக்கு எளிதாக கிடைக்கிறதோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்து பூஜையில் வைங்க. உங்கள் வீட்டுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போங்க.
நல்லதே நடக்கும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நிச்சயம் வாழ்க வளமுடன். மொத்தம் ரிஷபராசிக்கு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கொஞ்சம் மந்த நிலையாக இருக்குது. மந்தகாரகன் இப்போதைக்கு பொறுமையாக செயல்படுறார். இதுக்கு முன்னாடி ஸ்பீடாக செயல்பட்டு இருந்தார். அந்த ஒரு காலை வச்சுக்கிட்டு 2 காலம் மந்த காலில் இப்போ கொஞ்சம் அதை விட பொறுமையாக போகிறார். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். திருச்சிட்டோம். நன்றி, வணக்கம்.